ஒரு மகத்தான மண்ணின் கலைஞனுக்கு இப்போது இறுதி அஞ்சலி பிரியா விடை கொடுக்கும் நிகழ்வு முழு அரசு மரியாதையுடன் அலையலையாக திரண்ட அவருடைய ரசிகர்கள் மற்றும் அவருடைய திரைப்படங்களால் ஈர்க்கப்பட்ட ஏராளமானோர் அங்கு அவருக்கு பிரியா விடை கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய உடல் வைக்கப்பட்டுள்ள அந்த பெட்டிக்கு அருகில் இறுதியாக அவரது முகத்தை பார்ப்பதற்காக திரையுலகைச் சேர்ந்த பல நடிகர்கள், வடிவேலு உள்ளிட்ட நடிகர்களும் இன்று வைகை புயல் வடிவேலு இன்று காலையிலேயே வந்து அவரை நேர அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சியும், அதே போல சீமான், ராதிகா அவரை ராதிகாவை திரையுலகில் இந்த கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தி இன்று வரை முன்னணி நட்சத்திரமாக திகழக்கூடிய ஒரு முக்கியமான தமிழ் திரையுலகின் முக்கிய நடிகையான ராதிகா நேற்றில் இருந்து இன்று வரை நீலாங்கரையிலிருந்து தேனி வரை அவருடைய சொந்த மகளை போல அங்கு அவர் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே போல பல திரையுலக கதாநாயகர்கள், நடிகர்கள், இயக்குநர்கள் என ஒரு பெரிய தலைமுறையையே அவர் திரையுலகில் விட்டு சென்றிருக்கிறார். அவரோட உதவி இயக்குநர்களாக பணியாற்றிய பல இயக்குநர்கள், பாக்கியராஜா, பாண்டியராஜன் மற்றும் மணிவண்ணன், சீமான் வரை பல இயக்குநர்கள் அவருக்கு நேரடியாக அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சியும், இன்றைய இயக்குநர்களாக இருக்கக்கூடிய வெற்றிமாறன், சமுத்திரக்கனி மற்றும் மாரி செல்வராஜ் உள்ளிட்ட பல இளம் இயக்குநர்களும் அவருடைய திரைப்படங்களால் தாக்கம் பெற்ற இன்றைய இளம் இயக்குனரும் பழைய அவரோடு பணிபுரிந்த இயக்குநர்களும் அந்த தமிழகத்தின் அந்த மகத்தான கலைஞருக்கு, அதாவது இந்த மண் வாசனை வீசும் திரைப்படங்களை, கிராமிய வாழ்வை ஒரு சர்வதேச அழகியலோடு அவர் அதை எடுத்துரைத்து அந்த பொழுதுபோக்கு என்ற திரைப்பட வரைமுறையை உடைத்து அதில் சமூக கருத்துக்களையும் பிரச்சனைகளையும் மக்களின் பேசுபொருளாக்கிய பெருமை பாரதி ராஜாவுக்கு அவருடைய திரைப்படங்களால் ஏற்பட்டிருக்கிறது. அவரது திரைப்படங்களில் கதாநாயகர்கள் மற்றும் கதாநாயகிகள் அந்த பாத்திரத்திற்கு மற்றும் அந்த கேரக்டருக்கு ஏற்ப அவர்களுடைய முக வெட்டு, உடல் மொழிகளை வடிவமைத்து அந்த நடிப்பு மற்றும் திரைமொழியில் ஒரு புதுமையை புகுத்தி பாரதி ராஜாவின் திரைப்படங்கள் என்பதற்கான அந்த ஒரு முத்திரையை, அவருடைய டைரக்ஷன் முத்திரையை, இயக்குனர் முத்திரையை பல படங்களில் அவர் படைத்திருக்கிறார். இப்போது நாம் பார்த்துக்கக்கூடிய அந்த காட்சிகளானது அவருடைய உடல் எடுத்துச் செல்லப்படக்கூடிய அந்த காட்சியும், அவருடைய இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெறக்கூடிய அந்த இடத்தையும் தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்றும் பலர் இன்னும் அங்கு நீண்ட வரிசையில் நின்றவாறு அவர் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தேனி மாவட்டத்தில் உள்ள அந்த தேவதானாப்பட்டி என்ற கிராமத்தில் வத்தலக்குண்டு சாலையில் உள்ள காட் ரோடு என்ற இடத்தில் அமைந்துள்ள பகுதியில் இந்த இறுதிச் சடங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இறுதிச் சடங்கிலும் அவருடைய முதன்மை சிஷ்யர்களில் ஒருவரான பாக்கியராஜ் மற்றும் சீமான் உள்ளிட்ட பலர் அவருடைய இறுதிச் சடங்கில் அந்த பங்கேற்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு முழு அரசு மரியாதை துப்பாக்கி குண்டுகள் முழங்க அந்த பகுதியில் இன்னும் சில நிமிடங்களில் வழங்கப்பட இருக்கிறது. அவரது உடல் இன்னும் சில நிமிடங்களில் அந்த இறுதிச் சடங்கு நடைபெறும் இடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது. அவருடைய திரைப்படங்களில் நாற்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை அவர் எடுத்துள்ள போதிலும் அந்த திரைப்படங்களில் அவர் பெற்ற விருதுகள், தமிழக அரசின் சிறந்த இயக்குனருக்கான அந்த விருது மற்றும் கலை பணிக்கான மத்திய அரசின் 2004ஆம் ஆண்டு அந்த பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியது. அதன் பின்னர் முதல் மரியாதை, கருத்தம்மா மற்றும் அந்திமந்தாரை, வேதம் புதிது, கடல் பூக்கள் ஆகிய படங்களுக்காக தேசிய விருதுகளை அவர் பெற்றிருக்கிறார். தமிழக அரசின் மாநில விருதுகளை ஈரநிலம், அலைகள் ஓவியதில்லை மற்றும் புதிய வார்ப்புகள், 16 வயது நிலை ஆகிய திரைப்படங்களுக்கான மாநில விருதுகளையும் அவர் பெற்றிருக்கிறார். அவர் இயக்கிய தெலுங்கு படங்கள் கொத்தா ஜீவிதலோ என்ற திரைப்படத்தை 1980ஆம் ஆண்டு இயக்கியிருக்கிறார். 87ஆம் ஆண்டு ஆராதனா மற்றும் ஜமடாக்கினி ஆகிய தெலுங்கு திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். இதே போல ஹிந்தி திரைப்படங்களில் சிகப்பு ரோஜாக்களை, ரெட் ரோஸ் என்ற பெயரிலும், சொல்வாசவான் என்ற திரைப்படத்தை 1979ஆம் ஆண்டிலும், லவ்வர்ஸ் திரைப்படத்தை
1983ஆம் ஆண்டிலும் சவேரா வாடி காலி என்ற திரைப்படத்தை 1986ஆம் ஆண்டிலும் அவர் இயக்கி அங்கு தெலுங்கு, ஹிந்தி திரையுலகிலும் அவருடைய திரைப்படங்கள் மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றன. இதே போல தொலைக்காட்சி தொடர்களிலும் தெக்கத்தி பொண்ணு மற்றும் முதல் அப்பனும் ஆத்தாலும் உள்ளிட்ட சின்ன திரையில் அவர் நாடகங்களையும் இதே போல வெப் தொடர்களையும் மாடர்ன் லவ் சென்னை என்ற வெப் தொடரையும் அவர் இயக்கியிருக்கிறார். அதாவது ஊடக உலகில் அவர் சினிமாவில் மட்டுமல்ல சின்னத்திரை மற்றும் இன்று உள்ள அந்த வெப் சீரியஸ் அதிலும் அவர் படங்களை இயக்கி ஒரு முழுமையான பங்களிப்பை ஊடகத்திற்கு அவர் வழங்கி இருக்கிறார். அவருடைய சாதனைகள் என்றென்றும் அவருடைய திரைப்படங்களின் மூலமாக நினைவு கூறப்படும்.